நல்லடியார்களே, நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றவற்றுமாக. இன்றைய காலச்சொல்லில் ஒரு தலைவருடைய வரலாற்று சம்பவம், அவர்கள் விட்டு சென்ற அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறது என்றால், ஒரு பேனாவா இருக்கும், அவர் விட்டு சென்ற துணியா இருக்கும். அதற்கு மேல அவருடைய வரலாறுகளில் அவர் விட்டு சென்ற எந்த பொருளுமே அதுக்கு மேல இருக்காது. ஆனால் நம்முடைய தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு சென்றதோ, அவர்கள் வாழ்க்கையில் செய்த நல்ல அரங்குகள், நமக்கான போதனைகள், நமக்கான நல்ல விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் ஒரு தலைவர் 6 மாசத்துக்கு மேல ஒரு நியூஸ் சேனல்ல வந்தோ இல்ல வலைதளங்கள்ல வந்தோ பேட்டி கொடுக்கல, அவர் முகத்தை காட்டல அப்படின்னா அப்படி ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருக்காரா அப்படின்ற கேள்விக்குறிக்கு போயிடும். அவர் இருந்ததே மறந்துடுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பேட்டி கொடுத்த பிறகு, ஆஹா, இப்படி ஒரு மனுஷர் இந்த உலகத்தில் இருக்காரோ அப்படின்ற சிந்தனையே நமக்கு அப்பதான் வரும். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலச்சூழலில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்த விஷயங்களை இன்று நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஏங்குகிறோமே. இது போன்று எந்த தலைவர்களுடைய தொண்டர்களும் அவருடைய வழியில் வந்த யாரும் அப்படி பேண வேண்டும் என்று சிந்தித்தது கிடையாது. அவர்களுடைய தலைவர்களை இவ்வளவு காலம் கழித்தும் எவரும் நினைவாக வைத்தது கிடையாது. ஆனால் நம்முடைய கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று நாம் இன்று இயங்குகிறோமே, அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பாக நாம் நினைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பை நாம் அதிகமாக நினைவேற்ற வேண்டும். ஏனென்றால் நாம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் நபியின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரை நம்ம பிறப்புல இருந்து நாளை மறுமை வரை நம்ம காதுல ஓடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. பிறக்கும் பொழுது நமக்கு பேர் வைக்க வந்த ஆலிம்கள்ல இருந்து முஅத்தின்கள்ல இருந்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சொன்ன ஒரே வார்த்தை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். வலது காதிலே அதான் சொன்னாங்க, இடது காதிலே அதான் சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். எதுவுமே தெரியாமல் இந்த உலகுக்கு நாம் பிறந்து வரும் பொழுதும் நாம் கேட்ட ஒரே வார்த்தை முஹம்மத் முஹம்மத் முஹம்மத். யாரும் உன் தந்தை பெயர் அது, உன் தாயின் பெயர் இது என்பதாக யாரும் நமது காதில் சொல்லவில்லை. முஹம்மது என்ற பெயரை மாத்திரமே சொன்னார். அதுபோன்று நாம் பிறந்திலிருந்து வாழ்க்கையில வாழும் பொழுதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் தான் நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நபியை நாம் இன்றைக்கு நாம் ஒரு நாள் பின்பற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நம் வாழ்க்கையை வாழ முடியாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி உடை அணிய வேண்டும், குறிப்பாக கழிவறையில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதுவும் கூட நமக்கு சொல்லி தந்திருக்காங்க ரசூலுல்லாஹ். இப்படியெல்லாம் ஒரு தலைவர் இதெல்லாம் ஒரு பாடமா சொல்லுவாங்களா என்று நினைக்கக்கூடிய அளவில் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல விஷயங்களை கற்றுத் தந்திருக்காங்க. இது நம்ம வாழ்க்கையில் நபியை நினைவூட்டி கொண்டே இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. பிறகு மரணத்தில் நம்ம கேட்போம், யா அல்லாஹ், நபியின் மீது கலிமா சொன்னவராக என்னுடைய மரணத்தை எனக்கு ஏற்படுத்திதா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் கேட்கிறோம். இந்த துவாவிற்கான அர்த்தம் என்ன என்று என்றைக்கா நம்ம சிந்திச்சிருக்கோமா அப்படின்னா கிடையாது. அதற்கான அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ், நபியின் மீது நபியின் பெயரை ஒளிந்தவனாக என் மரணத்தை எனக்கு தா. ஏனென்றால் பிறப்பில் நபியின் பெயரை சொல்லி வாழ்வு முழுவதும் நபியினுடைய செயல்பாடுகளை பின்பற்றி வாழ்ந்த என்னை நபியினுடைய பெயரை ஒளிந்தே மரணம் அடையக்கூடியவனாக என்னை ஆக்கி வைக்கிறார்களா என்பதாக தான் இந்த துவா அமைந்திருக்கிறது. இந்த மரணத்தோட நபியுடைய கனெக்ஷன் முடிஞ்சான்னா கிடையாது. கபூரிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னகும் துவஃபூன அன்னி குபூரிக்கும், உங்களுடைய கபூர்களில் என்னை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது மூலமா என்ன தெரியுதுன்னா, நபியை பற்றி விசாரிக்கப்படுவோம். அப்பதான் நபியை நம்ம அடையாளம் காட்டணும். தான் உங்க நபியை நம்ம அடையாளம் காட்டிய பிறகுதான் நமக்கு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படும். அது வரைக்கும் வேண்டுமானால் நீங்க 5 வக்து தொழுது இருக்கீங்க, நிறைய அமல் செஞ்சிருக்கீங்க, அடுத்த காரணத்தால வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கலாமே தவிர உங்களுக்கு அதுவரை சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆகாது.
நபியை அடையாளம் காட்டிய பிறகுதான் சொர்க்கம் உங்களுக்கு கன்ஃபார்மாக முடியும். அப்ப இப்படி இருக்கும் பொழுது கபர் வரைக்கும் நபியை முடிகிறோம், அதோட அவ்வளவுதான் கேட்டா அப்பயும் முடியல. நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நபி அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் அனைத்து முஸ்லிம்களும் முஃமின்களும் சொர்க்கத்தின் நுழையும் வரை சஜிதா விட்டு எந்திரிக்க மாட்டார்கள். யா அல்லாஹ் அனைத்து முஸ்லிம்களையும் சொர்க்கத்தில் புகழ்த்துவாயாக என்று நமக்காக ஷஃபாஅத் செய்தவர்களாக அறப்போராட்டத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையை பெறக்கூடிய போராட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் போராடி கொண்டிருப்பார்கள். அனைத்து முஸ்லிம்களும் வரும் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த போராட்டத்திலே இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு கேட்கிறோமே, ஒவ்வொரு பாங்கு சொன்னதுக்கு அப்புறமும் இன்னைக்கு மேக்ஸிமம் துவா தெரிந்தவர்களுக்கு தெரியும். வர்சுக்னா ஷஃபாஅத்தஹும் யௌமல் கியாமா இன்னக லா துஸ்லிஃபுல் மியாத். யா அல்லாஹ் நபியுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக என்று துவா கேட்டு பிறகு சொல்கிறோம், இன்னக லா துஸ்லிஃபுல் மியாத். நிச்சயமாக நீ வாக்குக்கு மாறு செய்வனாக இல்லை என்று நாம் அல்லாஹ்வை சொல்றோம். ஆக இப்படி கேட்ட துவாவை அல்லாஹ் நாளைக்கு அங்க மறுமையில் அவன் நிறைவேற்றி வைக்கிறான். நபியுடைய ஷஃபாஅத்தை பெற்று அனைவரும் சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறப்பில் அவர்களுடைய பேரை கேட்டு வாழ்வில் அவர்கள் காட்டிய வழிமுறையின்படி நடந்து மரணத்தின் அந்த தருவாயில் நபியின் பேரை மொழிந்து மரணம் அடைந்து கபூரில் அவர்களை அடையாளம் காட்டி மறுமையில் அவர்களின் கைப்பிடித்து சொர்க்கத்தில் செல்லும் வரை நபியின் பேரை நாம் காதில் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நபியின் வம்சத்தில் தான் அவருடைய சமூகத்தில் தான் நாம் வந்திருக்கிறோம். நாம் அதற்கு அல்லாஹ்விடம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். மேலும் அன்பானவர்களே, சஹாபாக்கள் நபியை மட்டும்தான் சுத்தி வந்திருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. நபிக்கு சபரம் செய்யக்கூடியவர்கள் வரைக்கும் சஹாபாக்கள் சுத்தி வந்திருக்காங்க. நீங்க கேட்கலாம், எதுக்கு அவங்க சுத்தி வந்தாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சபரம் செய்ய வரும்போது அரபிகளை முஅம்மர்னு சொல்லுவாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபரம் செய்ய வரும்போது தனியா வரமாட்டாங்களாம், பெரிய ஒரு பட்டாளமே பின்னாடி வருமா. யாருன்னு கேட்ட சஹாபாக்கள் பின்னாடி வருவாங்க. எதற்காக? நபியுடைய ரோமங்கள் அவங்க முடிக்கிற விழுந்துடாதா, அதை நம்ம எடுத்துட்டு போயிட மாட்டோமா, இந்த ஏக்கத்திற்காக சஹாபாக்கள் அந்த முஅம்மர் என்று சொல்லக்கூடிய அவர்களை பின்பற்றி கொண்டே வருவாங்களாம். சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம் முஅம்மர் அவங்கள்ட்ட, நீங்க வெள்ளை துணி கீழே விரிப்பீங்கல்ல, அதுல முடி விழுகப்படாது கீழே சொல்லிட்டு வெள்ளை துணி விரிப்பீங்கல்ல, அதுல விழக்கூடிய அந்த முடியெல்லாம் நான் எடுத்துட்டு போயிடுறேன், மொத்தமா என்னை தந்துருங்க அப்படி சஹாபாக்கள் கேட்பாங்களாம். அதான் காஃபிர்கள்ல பார்த்து சொல்லுவாங்களாம், நபியின் மீது முஹம்மது நபியின் மீது அன்பு செலுத்தக்கூடிய சஹாபாக்களை போல் உலகில் எந்த தலைவரின் மீதும் அவர்களுடைய தொண்டர்கள் அன்பு செலுத்த மாட்டார்கள் என்பதால் காஃபிர்கள் சொன்னார்களாம். இப்படி அன்பு செலுத்திய இவ்வளவு புகழ்பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துதான் அன்றைக்கே போல் நபிமார்கள் கிளம்பினார்கள். இவ்வளவு புகழ் இந்த மனுஷனுக்கு வருது, இவ்வளவு அன்பு காட்டுறாங்களே, எப்படி இவருக்கு மட்டும் இவ்வளவு அன்பு வருது அப்படின்னு சில பேருக்கு வைத்திருச்சு. அதற்காகத்தான் நபியுடைய காலத்திலேயே முசைலமா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், நானும் நபி தான், எனக்கும் அல்லாஹ்வுடைய வஹி வருது அப்படின்னு கிளம்பினான். அந்த திமிர் அந்த பொய்யனுக்கு தான் மேக்சிமம் இந்த உலகத்திலேயே அதிகமான தைரியம் இருக்கும். அந்த மாதிரி இந்த போலி நபின்னு சொல்லிட்டு உள்ள தெரியாரு முசைலமா, இவருக்கு எந்த அளவு தைரியம் வந்துச்சுன்னா நபிக்கே கடிதம் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? நீயும் நபிதான், நான் நபிதான், நம்ம எதுக்கு நமக்கு சட்டை ஏரியாவை பிரிச்சுக்கவே ரெண்டா அப்படின்னு சொல்லி நபிக்கு கடிதம் எழுதுறாரு. அப்ப ரசூலாட்ட சொல்லும் பொழுது என்ன ரசூலா கேட்கிறாங்க, கடிதத்தை எழுதி கொடுத்து விடுறாரு. ரசூலா கேட்கிறாங்க என்னன்னு சொல்லி அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி முசைலமா அமைச்சிருக்காரு, என்ன கடிதம் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி ஏரியாவை பிரிக்க சொல்றாரு, இந்த மாதிரி நீ நான் நபிதான் அப்படின்னு போது ரசூலா சொல்றாங்க, அப்படியே அந்த திரும்ப என் கடிதத்தை நான் சொல்றதை எழுதுங்க அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம், அவன் யாருக்கு இதை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் இது கொண்டு சேரும் என்பதாக கூறிவிட்டு, இனிமே இந்த ஏரியா பிரிக்க பத்தி நீ பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் திருப்பி கிடையாது அனுப்பிச்சிருக்கிறான். இவர் அதோட நிக்கல முசைலமான்னு சொல்றவரு திருப்பி சொல்றாரு, அல்லாஹ் எழுதின மாதிரி நான் குர்ஆன் வசனம் எழுதுவேன். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளா சொல்லுவாங்கல்ல, தப்பு தப்பா எனக்கு குர்ஆன் ஆயத்தான் தெரியும் சொல்லிட்டு சின்ன பிள்ளைகளா வார்த்தையை மாத்தி சொல்லுவாங்க. இது தொடக்க புள்ளி எங்கன்னா முசைலமா தான் ஆரம்பிச்சிருக்கு. நான் அல்லாஹ் மாதிரி குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் வகி இறக்குற மாதிரி எனக்கு அல்லாஹ் வகி இறக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுனதுதான் அல்ஃபீல் மல்ஃபீல் வமாதராக மல்ஃபீல்னு வார்த்தையெல்லாம் மாத்தி தான் குர்ஆன் ஆயத்து மாதிரி எழுதி வைப்பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, யானை தெரியுமா, அது என்ன யானை தெரியுமா, அதுதான் யானை, யானைக்கு தும்பிக்கை உண்டு என்பதாக எல்லாம் எழுதினான்.
லவ் ஹைரும் மன்துபீல் வலகு தம்புன் கதீர், அதற்கு குட்டையான வால் உண்டு, நீளமான தும்பிக்கை உண்டு என்றெல்லாம் இதெல்லாம் ஒரு அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று அல்லாஹ் எனக்கு வகை இறக்கிறான் என்று அவன் ஊரெல்லாம் சொல்லி தெரிஞ்சான். அப்ப இந்த வகையில இறங்கி இருக்கும் போது இருட்டுல வர்றாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு கோபமானாங்க என்று நமக்கு தெரியும். அதை விட கோபமானவர்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எதிர்க்க வராங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அதிகமான ஹதீஸ் அறிவிச்சதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முதலிடம், இரண்டாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மூணாவது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க தான் அதிகமான ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எதிர்க்க வராங்க. ஒரு பேர் சொல்றாரு, எனக்கு நைட் வகி வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுல கேட்கிறாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த குப்பையான வசனத்தை வாசி காமிக்கிறாரு. அல்பில் மல்பில் மாதராக மல்பில் எதிர்க்காரு. இந்த 4 வரி வாசி காமிக்கிறாரு. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்களா, வல்லாஹி தஅலமு அன்னி அஅலமு கல்லாப், நீ அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது பொய், நீ பொய்யன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும்ல. எப்படி லாஜிக்கா பேசுற மாதிரி அவனை குழப்பற மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு புத்திஜீவியானாங்க நம்ம சொல்றோம். லாஜிக்கா பேசுற மாதிரி நம்மகிட்ட வந்து பேசினோட குழம்பி திரும்பி போற மாதிரி சொல்றாங்க. அல்லாஹ் சத்தியமா இது பொய், நீ பொய்யன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும்ல, அப்பவே என்று சொல்ற அப்படின்னு சொன்ன பாரு. அது மனிதனே முசைலமாவே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே இவ்வளவு பெரிய குழப்பங்கள் நடந்திருக்கிறது. சஹாபாக்கள் அதை எதிர்கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு வரக்கூடிய குழப்பங்களில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் அந்த சஹாபாக்கள் அதை எப்படி எதிர்கொண்டார்களோ அது போல இன்றைக்கு இருக்கக்கூடிய குழப்பவாதிகளை நாம் எதிர்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. எந்த சூழ்நிலையிலும் நபியின் சுன்னத்தையும் கொள்கையும் விட்டுக் கொடுக்காமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு காட்டி தந்த வழியில் மாத்திரமே நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல நாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து பேசக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தந்தல் புரிவானாக. இல்லை என்றால் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நபிமார்களோடு சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு முத்தகீன்களோடு ஒன்று இணைந்து பேசக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் எனக்கு தந்தல் புரிவானாக என்று கூறியவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.